നിനക്കറിയില്ലട പട്ടി. എന്താവാൻ, അവള് പോയി. നിനക്കറിയില്ലേ ഇവളെങ്ങോട്ടാ പോയെന്ന്? അപ്പൊ നിനക്കറിയാം ചേച്ചി എങ്ങോട്ടാ പോയെന്ന്. അത് ചേച്ചി. ഓ, അപ്പൊ നിനക്കറിയാല്ല. പറയടി. എനിക്കറിയാം നീ അറിയാതെ ഈ വീട്ടിലൊന്നും നടക്കില്ല എന്ന്. പറ, നീ അപ്പുനെ എവിടേക്കാ പറഞ്ഞയച്ചെന്ന്. ഞാൻ പറയാൻ. വിശ്വം, അവളെ വിടണം. നിന്നോടാ പറഞ്ഞത് വിടാൻ. അപ്പോ എല്ലാവരും അറിഞ്ഞോണ്ടുള്ള കളിയല്ലേ? അമ്മയുടെ പങ്കെന്താ ഇതില്? അതേടാ, ഞാനും കൂടെ അറിഞ്ഞിട്ട് തന്നെയാ. അവൾ എവിടെങ്കിലും പോയി രക്ഷപ്പെട്ടോട്ടെ. രക്ഷപ്പെടാനോ? നടന്നത് തന്നെ. ഈ വിശ്വംഭരൻ നിശ്ചയിച്ച വിവാഹം നിശ്ചയിച്ച സമയത്ത് തന്നെ നടക്കും. ഈ ലോകത്ത് എവിടെ പോയി ഒളിച്ചാലും അവളെ ഞാൻ ഇവിടെ കൊണ്ടുവന്നിരിക്കും. വേണ്ടി വന്നാൽ നിശ്ചയിച്ചുറപ്പിച്ച മുഹൂർത്തത്തിൽ അവളുടെ ശവമെങ്കിലും. നമ്മുടെ മോൾ മറ്റാരുടെയും കൂടെയല്ല പോയത്, നമ്മുടെ ശിവരാമന്റെ മരുമോന്റെ കൂടെയാ. അവൾക്ക് അവനെന്ന് വെച്ച ജീവന. അവര് സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോട്ടെ. അവനെ ഒന്നും ചെയ്യരുത്. നമ്മുടെ മോള് ഇവിടെ എന്താണ് ആവുന്ന നടക്കുന്നത്? സാർ, എന്തു പറ്റി സാർ? ഓഹോ, സാറിനൊന്നും അറിയില്ലല്ലേ? സാറ് മരുമകളുടെ വീട്ടിലെ വിശേഷം അറിയാൻ വന്നതാ. പാട്ടി, നന്ദി കിട്ടവനെ. സാർ, ഞാനെന്താ പൊട്ടനാണെന്ന് കരുതിയോ? സാർ, എനിക്കിപ്പോഴൊന്നും മനസ്സിലായിട്ടില്ല. 10-25 കൊല്ലായി ഞാനിവിടെ. ഇക്കാലം അത്രയും മനസ്സുകൊണ്ട് പോലും ഒരു ദ്രോഹം ഇവിടത്തേക്ക് ഞാൻ ചെയ്തിട്ടില്ല. കാര്യം എന്താണെന്ന് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ. തന്റെ അനന്തരം ഈ വീട്ടിലെ കൊച്ചിനെ കൊണ്ട് ഇന്നലെ രാത്രി സ്ഥലം വിട്ടെന്ന്. എന്റെ ഈശ്വര, ഞാൻ എന്താണ് ഈ കേൾക്കുന്നത്? വിളിക്കടാ അവനെ. ഓ, ഹലോ അബി, നീ എന്തെല്ലാം ചെയ്തു വെച്ചാ പോയത്? നീ ഇപ്പൊ എവിടെയാ ഉള്ളത്? അത് ഞാനിപ്പോ ചെന്നൈയിലാ ഉള്ളത്. എടാ മോനെ, എന്റെ മോളെവിടെടാ? നീ എവിടെ പോയി ഒളിച്ചാലും നിന്നെ ഞാൻ വിടില്ലടാ. ഹലോ ഹലോ. സുബ്രഹ്മണ്യം, വിളിക്ക് തന്നേക്ക്. നമ്മുടെ കപാലിയോടും പിള്ളേരോടും പൊക്കാൻ പറയവനെ. ഞാനവിടെ കാല് കുത്തുമ്പോ അവ എന്റെ മുമ്പിൽ ഉണ്ടാവണം. വിട എയർപോർട്ടിലേക്ക്. தெரியாது சார். எதுக்கு சார் சட்டையை பிடிச்சிருக்கீங்க? ഓട്ടോയിലേറെ പൊണ്ണ് അവനക്ക് தெரியாது. எந்த பொண்ணு சார்? ஞாபகம் இல்ல? காலையில பேக் எல்லாம் ஏத்தி 2 ஓட்டோல வந்தால அந்த பொண்ணு. அந்த ஊம பொண்ணா? என்ன பண்ணவள? அந்த பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு வந்தேன் சார். நீ யார்கிட்ட போய் சொல்ற? எங்க சொல்லு. விடியா நாடகர்மல கை விடுங்கப்பா. அம்மா, என்னப்பா இவன் ஓட்டோல ஏற வைஃப காணோம். எது வந்தாலும் பேசிட்டு இருக்க. அதுக்காக ஆட்டோக்காரன் எல்லாம் கை வைக்காத. தப்பு பண்ற ஆட்டோக்காரனா இருந்தா உனக்கு பெருசா தெரியுதா? சப்போர்ட் வர பண்ற ஒரு வைஃபை திருப்பி கொடுக்க முடியுமா உன்னால? என் ஆட்டோல தான் அந்த அம்மா ஏறிச்சு. அந்த அம்மாவுக்கு இவரோட போன் நம்பரும் தெரியாது, வீட்டு அட்ரஸும் தெரியாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பேச்சு வராது. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டேன் சார். இதெல்லாம் நம்ப முடியாது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். மயிலாப்பூர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு வந்தேன் சார். அங்க போய் பாரு சார். நீ என் கூட வா. அவளுக்கு ஏதாவது ஆச்சா கதையை முடிச்சிருக்க. பாப்பா போலாம். காலையில யார் முடிச்சல முடிச்சணும். சீக்கிரமா. சார், சார் விடுங்க சார், விடுங்க சார், கையெடுங்க சார்.
இங்கதான் விட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் சார் நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிச்ச கேஸ் மேடம். விடு சார். ஏய், சார் மேடம் சொல்லுங்க. காலையில இந்த ஆரோ ஓட்டோல என் வைஃபை ஏற்றி விட்டேன். இப்போ காணோம். இவங்கிட்ட கேட்டா இங்க தான் இறக்கி விட்டேன்னு சொல்றேன். சுகந்தி, இவர் சொல்ற மாதிரி இங்க யாராவது வந்தாங்களா? இல்லையே மேடம். உங்க வைஃப் பேர் என்ன? அப்புறம் சார் எங்கடா விட்ட சொல்றா. மேடம், இவரோட ஒய்ஃப் என் ஆட்டோல வந்தது உண்மைதான் மேடம். வீட்டு அட்ரஸ் தெரியாம அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு போயிட்டேன் மேடம். அந்த அம்மா உள்ள வந்ததை நீ பாத்தியா? இல்ல மேடம், வாசல்லே இறக்கி விட்டேன். காசு கூட வாங்கல மேடம். அப்படி யாரும் வரல சார். அப்படி வந்திருந்தா எங்களுக்கு தெரியாமலையா இருக்கும்? மேடம், அந்த ஆளு ஸ்டேஷன் வாசல்ல விட்டுருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு உள்ள வராம போயிருக்கலாம்ல. ஏய், கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் என்கொயரி பண்றேன். ஏம்மா இறங்கு. இதுதான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். இறங்கு. லக்கேஜ் இறக்கணும். போம்மா போ. போய் சொல்லு, போலீஸ்காரன் மாட்ட போய் சொல்லு. உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தைரியமா போய் சொல்லு. என்னம்மா, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? ஏய், ஒண்ணுதான். உன் பேர் என்ன? ஏய், ஏன் அழற? மேடம் கேக்குறாங்கல்ல. உன் பேர் என்ன? அழாம சொல்லு. ஏய், இதெல்லாம் தங்கமா? சொல்லுமா. பணம். மேடம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கா. உண்மைய சொல்றி. எங்க இருந்து ஆட்டிய போட்டு வந்திருக்க? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடினா. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஏய், நீ என்ன ஊமையா? எல்லாத்தையும் கழட்டு. கழட்டு. வெய். இவ்வளவு லாக்அப்ல போடு. ஏய், நில்லுடி. சர்லி, அவளை விட்டுடுறி. போட்டு விடு. சொல்லுடா. உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். நகைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டது என்ன பண்ண அவளை சொல்லு. சொன்னா கேளுங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லையா. தயவு செய்து உண்மையை சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் தர. எனக்கு பணம் தானே வேணும். என்கிட்ட கேளு, எவ்வளவு வேணாலும் கேளு. தயவு செய்து சொல்லுடா. எனக்கு அவளை மட்டும் திரும்பி கொடுத்துடா. அந்த பொண்ணு வயசுல எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கு தம்பி. நாங்க ஏழைங்க. நீங்க சொன்னது மாதிரி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல தம்பி. சத்தியமா அந்த பொண்ண போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இறக்கி விட்டது உண்மைதான் தம்பி. என்ன நம்புங்க தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. என்ன விட்டுருங்க தம்பி. അണ്ണാ ഇതെവിടുന്നാ? ഇത് പണിയാവും കേട്ടാ. അവരെ കണ്ടാലറിയാം പ്രശ്നക്കാരാന്ന്. ഇതവളുടെ അച്ഛന്റെ ആൾക്കാരാ. ഉറപ്പാ. വാ നമുക്ക് സ്കൂട്ടാവാം. കൊന്നിടത് വാങ്ങടാ. பைத்தியம் பிடிக்குதா எனக்கு? பைத்தியம் பிடிக்குது. என்னடா பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றா? ரொம்ப பண்றா. ரூம் ஃபுல்லா தேடி பாத்துறேன். அவன் எங்கேயும் இல்லனே. ஐயோ அண்ணா, அண்ணா என்ன? அண்ணா அண்ணா இந்த போட்டோ பாருங்க. என்ன? என்னண்ணா? வாடா. வாங்க. தேடி பாப்போம். வாங்கடா. அம்மா, இதுல அபி யாருமா? இந்த தம்பி தாங்க. வாங்கடா. என்னடி இவனை விசாரிக்கிறேன்.